என்பார்கள். நாகசக்தி அம்மனை நம்புவோரை என்றும் கைவிடப்படுவதில்லை. நாகசக்தி அம்மா உலகநாயகி என்பதனால் இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர் அனைவருக்கும் ஒரே நாயகி. அம்மா நடத்திய அற்புதம். கொடைக்கானல் சேர்ந்த நூர் முகமது என்று இஸ்லாமியருக்கு என்ன நடந்தது கேட்போம். ஓம் சக்தி. சொல்லுங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நூர் முகமது. நான் கொடைக்கானலேருந்து வரேன். லாட்ஜு, காட்டேஜ் எல்லாம் பல தொழில் பண்ணிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாகி போச்சு. சூழ்நிலை சரியில்லை. எதனால நஷ்டம் பலன்னு தெரியல. இந்த சாமி ஃபேஸ்புக்கில் நான் எங்கேயும் போனது கிடையாது. எந்த கோயிலுக்கெல்லாம் போனது கிடையாது. ஒரு நம்பிக்கையில் ஃபேஸ்புக்கில் நோக்கும்போது பாபுஜி சாமி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன். வரணுமே அப்படின்னு சொல்லி கொடைக்கானல் கோயம்புத்தூர் தங்கிட்டு இங்கே நான் நேரடியாக கலந்துக்கிட்டேன். பாபுஜி பார்த்தோன்னே ஆசீர்வாதம் வாங்கினேன். நீங்கள் பாருங்க ஒன்றும் நினைக்காதீங்க. நீ ரொம்ப அதாவது பஸ்ஸு கூட காசு இல்லை. இது உண்மை, நடந்தது உண்மை. அவளை வேதனை மன துக்கத்தில் வந்தேன். என்னடா அப்படி நடக்க போது, நம்ம முஸ்லீமாக இருக்குமே, என்னடா அப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி பாபுஜியை பார்த்தேன். நீங்கள் நல்லபடியாக நடக்கும், நீங்கள் போய் பாருங்கள், அம்மானை வணங்குங்க, நான் மனசார நம்புங்க, நான் அமையும், நல்லபடியாக போங்க அப்படின்னு சாமி சொன்னாங்க. ஆசிரமம் மட்டும் ஒரு 10 நாள், ஒரு வாரம் 15 நாள் சென்று செவ்வாய்க்கிழமை பூஜையில் கலந்துக்கிட்டேன். ரத்தப்படி பூஜையில் கலந்துக்கிட்டேன். கடன் எவ்வளோ கடன் இருந்துச்சுன்னு என் மனைவிக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவ்வளோ கடன், அவ்வளோ வட்டி, ஒரு 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா கடன். காட்டேஜ் எல்லாம் போயிடுச்சு, லாட்ஜும் கைவிட்டு போயிடுச்சு, எல்லாம் லீஸ்க்கு தான் பண்ணுறேன். இப்போ இந்த சமீபம் ஒரு 6-7 மாசத்துல பழைய சாமி பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். கடன் மழை போல உள்ள கடன் அப்படியே பனி எப்படி அப்படியே இதாகும், அந்த மாதிரி தனி மாதிரி என் கடன் கறந்துக்கிட்டே இருக்கு. இது உண்மை. இந்த பவுடர் கொடுத்தாங்க சாமி. இதை வாங்கி காலையிலையும் சாயந்தரத்துலையும் காலையில் மஞ்சள் பொடி போட்டு லாட்ஜுக்கு வெளியில் தொளிக்க சொன்னாங்க. அது பசங்களை விட்டு நான் கரெக்டாக. இது என்னன்னு தெரியல உங்களுக்கு? இது இந்த பூஜையில் கொடுப்பீங்க சாமி, பவுடர் பூஜை பண்றதுல. அது விபூதி பஸ்பன்னு சொல்லுவாங்க. சரி சாமி. மந்திரமாவது நீர், வானவர் மேலத நீர், சுந்தீரமாவது நீர், துதிக்கப்படும் நீர், தந்திரமாவது சமயத்தில் உள்ள நீர். இந்த விபூதியில மூலிகை விபூதி 108 மூலிகையும் இந்த காளி பூஜையில செய்யப்பட்ட உண்மையான சக்திகளும் இதில் இருக்குது. அந்த மூலிகை தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்குது. இன்னைக்கு கடன் எல்லாம் ஓரளவு கட்டிட்டீங்களா? கட்டிட்டு இருக்கு சாமி. 50% கம்மியா இருக்கு சாமி. இப்போ ஒரு இடம் விற்கொண்டு வந்தீங்களா? கம்பத்தில் விற்கன்ட்டு வந்தேன். சாமி ஒரு பவுடர் கொடுத்தாங்க, அந்த பவுடர் கொண்டு போட்டுட்டு வர சொன்னாங்க. தூக்கி விட்டு வந்தேன். இடம் எனக்கு கொடுத்தவங்களே அந்த இடத்த வாங்கிக்கிட்டாங்க. வாங்கி பணத்தை கொடுத்தாங்க. அதை வாங்கி கொஞ்சம் கடன்லாம் கட்டி இன்னைக்கு லாட்ஜ் நல்லபடியா, எப்படி என் லாட்ஜ் 2 லாட்ஜ் இருக்கு, ஒரு ஸ்ட்ராபெரி பேலஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். நல்லபடியா போயிட்டு இருக்கு சாமியோட அம்மாவோட. சரி, நாகசக்தி அம்மன் பக்தர்கள் யார் கொடைக்கானல் உங்க ஹோட்டலுக்கு வந்தாலும் சரி, உங்க லாட்ஜுக்கு வந்தாலும் சரி, உங்களுக்கு கம்மி கொஞ்சம் ரேட்டுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க. சரி சாமி, நல்லபடியா பண்ணிடலாம் சாமி. அதெல்லாம் ஸ்ட்ராபெரி ஹோட்டல் இல்லையா? ஆமா சாமி. எந்த இடத்துல இருக்குது உங்க ஹோட்டல்? அண்ணா சாலை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அண்ணா சாலையில இருக்கிறீங்க. ஆமா. அப்புறம் இன்னொரு ஹோட்டல் பேலஸ், அது அண்ணா சாலை ஃபாரஸ்ட் ஆபீஸ் ஒட்டி இருக்கு சார். பஸ் ஸ்டாண்ட். சரி, ஓகே. 2 ஹோட்டல் இருக்குது. 2 ஹோட்டலுக்கு என்னோட பக்தர்கள் வருவாங்க, கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்துல சத்தியம் தர்மம் தான் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால காசு இன்னைக்கு உங்களுக்கு நீங்க இந்த கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கொண்டு வந்தீங்க. இந்த ஒரு எவ்வளவு கொண்டு வந்தீங்க? 25,000 சாமி. 25,000. அதை என்ன பண்ண சொல்லிட்டு, எதுக்கு வாங்க சொல்லிட்டு? எதுக்குமே இல்லை, நீங்க கையிலலாம் என் கையில கொடுக்காதீங்கப்பா. அந்த தவிடு புண்ணாக்கு அரிசி அன்னதானத்துக்கு பண்ணணும். என் கையில காசு ஒண்ணுமே வேணாம். அது உனக்கு ஒரு நன்மை கிடைக்கட்டும். உனக்கு சத்தியம், அதான் தர்மம் செய்யறதான் சொல்றேன். எல்லாத்தையும் தவிடு புண்ணாக்கு அரிசி வாங்கி போட சொல்ற. அதுதான் உண்மையான சத்தியம். சத்தியமே ஜெயதே. ஓம் சக்தி.